கோவை மாவட்டம் துடியலூர் அரிமா சங்கத்தின் 2026-2027 ஆண்டிற்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் தலைவராக அரிமா ஆறுமுகம், செயலாளராக அரிமா சுந்தர்ராஜ் மற்றும் பொருளாளராக அரிமா செல்வராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் துடியலூர் அரிமா சங்கத்தின் 2026-2027 ஆண்டிற்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா VSK நகர் பகுதியில் உள்ள துடியலூர் அரிமா சங்க அறக்கட்டளை கட்டிடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தற்போதைய துடியலூர் அரிமா சங்க தலைவர் அரிமா ரமேஷ்குமார் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அனைவரும் அரிமா சங்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் மாவட்ட ஆளுநர் அரிமா பாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா சசிகுமார், மாவட்ட முதல் துணை ஆளுநர் ராதிகா மது, மாவட்ட 2ஆம் துணை ஆளுநர் கோவிந்தன் மற்றும் முன்னாள் கவர்னர் சிங்கை முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தற்போதைய செயலாளர் அரிமா நிவாஸ் கடந்த ஆண்டில் துடியலூர் அரிமா சங்கம் சார்பில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் பணிகள் குறித்து ஆண்டறிக்கை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து துடியலூர் அரிமா சங்கத்தில் புதியதாக இணைந்த உறுப்பினர்களை சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமணன் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சங்க உறுப்பினர் பேட்ஜ் அணிவித்தார். தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அரிமா சங்க மூத்த ஆலோசகர் அரிமா அழகு ஜெயபாலன் புதியதாக சங்கத்தில் இணைந்த உறுப்பினர்களுக்கு சங்க விதிமுறைகள் குறித்து எடுத்துக் கூறினார். மேலும் துடியலூர் அரிமா சங்கத்தின் 2026-27 ஆண்டிற்கான நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆலோசனைகளை வழங்கினார். இதில் தலைவராக அரிமா ஆறுமுகம், செயலாளராக அரிமா சுந்தர்ராஜ் மற்றும் பொருளாளராக செல்வராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து தற்போதைய நிர்வாகிகள் இந்த ஆண்டிற்கான நிர்வாகிகளுக்கு சால்வை மற்றும் மாலைகள் மற்றும் நிர்வாகிகளுக்கான மெடல்களை அணிவித்து மேடைக்கு அழைத்து வந்து தங்களது திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறினார். அத்லெட்டிக் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு 2 நாளாக தடகள போட்டிகள் நகர விளையாட்டு அரங்கத்தில் அத்லெட்டிக் மீட் நடத்தியிருக்கோம். அதில் நேற்று மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமான ஸ்கூல் மாணவருக்கும் மாணவிகளுக்குமான போட்டிகள் 10 கேட்டகரியில், அதாவது 10 years, 12 years, 14, 17, 19 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனியாக நடத்துகிறோம். அதில் கிட்டத்தட்ட 1200 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள் எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஓவரால் ட்ராஃபி, கேட்டகரி ட்ராஃபி, அதே மாதிரி 28 ட்ராஃபிஸ் நேற்று வெற்றி பெற்ற ஸ்கூலுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மூத்தவர்களுக்கான, அதாவது 30 years, 35, 40, 45, அதே மாதிரி 70+ வரைக்கும் இருக்கிற மூத்தோர் தடகள வீரர்களுக்கு காம்படிஷன் நடத்தினோம். அது நடந்து கொண்டு இருக்கு. அதுலேயும் எல்லா ஈவெண்ட்ஸும் நடத்துகிறோம். 100 மீட்டர்ஸ்லேருந்து 2000 மீட்டர்ஸ் வரைக்கும் நடத்துகிறோம். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், ஷார்ட் புட், டிஸ்கஸ், ஜாவலின், அந்த மாதிரி போட்டிகள் நடத்துகிறோம். இந்த விழா இன்னைக்கு 5 மணியோட க்ளோஸ் ஆகும். ஓகே. நேற்று மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமான போட்டிகளில் மெடல்ஸ் கொடுத்தோம். வின்னர்ஸுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பொசிஷனுக்கு மெடல்ஸ் கொடுத்தோம். சர்டிஃபிகேட்ஸ் அதே மாதிரி வின்னர்ஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். இன்றைக்கி அதே மாதிரி மெடல்ஸும் சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்தோம். ட்ராஃபீஸ் ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் ட்ராஃபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஸுக்கு தனி ட்ராஃபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் டோட்டலாக ஒரு டீமுக்கு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் பொசிஷனுக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ட்ராஃபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் ஓவரால் வின் பண்ண ஸ்கூலுக்கு பெரிய ட்ராஃபி நம்ம நேற்று கொடுத்தோம். அது திருப்பூர், ஈரோடு அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அதுக்கு மேலே மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் யாரும் வரல. நம்ம இன்வைட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சுற்றும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு மட்டும்தான் இந்த போட்டியை நடைபெற்றது. இது ஓப்பன் மீட்டு, அதாவது CBSE, ICSE, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், சமச்சீர் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஸ்கூல் பொதுவான போட்டி தான் இந்த காம்படிஷன் நடந்தது. நல்லா பண்ணுறவங்கள இங்கே கோயம்புத்தூரில் நிறைய கிளப்ஸ் இருக்குது. இந்த கிளப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவங்கள அந்த கிளப்பில் ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு தனி சிறப்பு ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மேலும் அதே மாதிரி தான் இந்த மீட்லேருந்து டேலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக மீட் நடத்திட்டுருக்கோம். இந்த மீட் அத்லெட்டிக் ஃபவுண்டேஷன் இப்போ இந்த ஜூனியர் மீட் ஸ்கூலுக்காக முதல் தடவை நடத்துகிறோம்.
இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேட் நேஷனல் லெவல் நடத்திடுறோம். இன்டர் ஸ்கூலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் நடத்துகிறோம். தடகள போட்டி வந்து நிறைய அவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்களும் பிஸியாக வச்சுக்கணும், அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இது வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருக்கோம். அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த போட்டியை நடத்திட்டு இருக்கோம்.